வெல்கம் டு ஜெய் ஸ்ரீராம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் எக் வச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெசிபிக்கு பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் முட்டை கலக்கிறதுக்கு குண்டா, நெக்ஸ்ட் முட்டை, அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ், அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் வச்சு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபிஸ் செய்ய போகிறோம். வாங்க வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பிங்க் கலரில் இருக்கு, அதெல்லாம் கண்ணில் தண்ணியே வருது. வெங்காயம் நம்ம வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் சரி, உங்களை வெங்காயம்னு சொல்ல, வெங்காயத்தை சொன்னேன். ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து கறி மசால் கொஞ்சமாக, மட்டன் மசாலா கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்காவுக்கு யார் மேலேயே கோவம் இருக்கு போல, நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அறுத்து வச்ச வெங்காயம் 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 அறுத்து வரை சரியாக பிடிச்சிருச்சா? நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தா, தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். ஃபஸ்ட் ரெசிபி முடிஞ்சுது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த முட்டை ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காக நம்ம தோசைக்கல்ல ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் நல்லா இது பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கணும். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும், சளி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. நல்லா இருக்கு பாருங்க. இது நல்லா காயிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அது காயிற வரையும் இல்லை ஜெர்ஸா, வேகிற வரலாம். ஓ சரி, வேகிற முடியும். பார்த்துக்கலாம். லைட்டாக வந்துடுச்சு. கீழே எல்லாம் ஊற்றிடுச்சா, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நத்திங் வெந்திருக்கும் பாருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ எடுக்கலாமா இதை? வாவ், செம்மையாக இருக்குல்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி ஃபினிஷ் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க செகண்ட் ரெசிபிக்கு போகலாம். ரெசிபிக்கு தேவையான பொருள் 4 முட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கியாச்சு. அடுத்து ப்ரெட்டு எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டு அது மேலே நல்லா தடவிக்கலாம். ப்ரெட்டை தடவிக்கிறியா? சொல்லவே இல்லை, முட்டையை தடவிக்கலாம். அந்த டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்கெல்லாமா
நல்லா முன்னாடியும் முட்டை வச்சு நல்லா இது பண்ணிக்கணும், பின்னாடியும் நல்லா தடவிக்கணும். அடுத்து ரெண்டு ரெண்டா போடுவோம். ஆமாம், ரெண்டு ரெண்டாக போட்டால் தான் இதாகும். அதே மாதிரியே எக்கை வச்சு தடவிக்கலாம். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக சொல்லணும், அதுதான் சொன்னேன். அதே மாதிரியே பின்னாடியும் தடவிக்கலாம். இப்படி ரெண்டு ரெண்டாக தடவினாதான் வேலையாகும். அடுத்து எண்ணெய், அது நல்லா வேகிறதுக்கு. ஐயோ நேரம் வாய்க்கிறதுக்கு. ஆமாம் ஜேவர்ஷா, என்ன நீ கடிச்சோ கேட்காமலே இருக்க? ஆமால. சரி, நான் ஒன்று கேட்க வைக்க அவங்கள்ட்ட. கேளு. மீனுக்கு பிடிக்காத டே என்ன? என்ன டேவா இருக்கும்? ஈஸி தான். ஓ, என்ன மாதிரி பிரில்லியண்ட்டுக்கெலாம் தெரியும்னு சொல்ல வர? உங்களுக்கு தெரியாமையா? உங்கள்கிட்ட இருந்தால் நான் கடிஜோக்கே கற்றுக்கிட்டேன். இப்படி சொல்ல வரியா நீ? யோசிச்சு சொல்கிறேன். மீனுக்கு பிடிக்காத டே என்ன? ஃப்ரைடேவா? எப்படி கரெக்டாக சொன்னீங்க? நாங்களாம் கில்லி அப்படிதான். சரி, மீனுக்கு பிடிக்காத காய் என்ன? இது நான் ஆல்ரெடி உன்கிட்ட கேட்டிருக்கேன். வெயிட் பண்ணி யோசிச்சு சொல்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்டயே திரும்பி கேட்குறேன், ஞாபகம் இருக்கான்னு. ஓ, எனக்கு வந்து மெமரி பவர் இருக்கான்னு செக் பண்ணுறியா நீ? எஸ். ஓஹோ, இல்லை அதுக்குள்ள இங்கே பாரு வெந்துருச்சு ஒரு பக்கம். பத்தி எப்படி இருந்துச்சு? சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இனிப்பாக கொஞ்சம் இப்படி இருக்கும். முள்ளங்கியா? எப்படிக்கா? எனக்கு மெமரி பவர் அதிகம். சரி, நான் இன்னொன்று கேட்கவா? மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் பாடுவார், ஆனால் உட்கார சொன்னால் மட்டும் உட்கார மாட்டார். ஏய் பன்னிக்குட்டி, இதை நான் நேற்று தானே அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. ஐயோ ஐயோ, வேற ஏதோ புதுசாக கேளு. புதுசா? வெயிட். என்ன உடனே விஜய் ஸ்டைலில் ஆக் பாக் மெத்தில் பாக் கொடுக்க போகிறேன் பெரிய ஷாக் அப்படி வரியா? அப்படி வரலான்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. இது நான் ஃபோனில் தான் கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்கலான்னு. வெயிட்டே இல்லாத ஹவுஸ் என்ன? லைட் ஹவுஸ். ஐயோ, என்னக்கா எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது வந்து நான் பிறக்கும் போது கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பிறந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன்ல அவங்ககிட்ட. இப்போ வந்து ரெண்டுமே வந்து பின்னாடி மட்டும் வெந்துருச்சு. இப்போ முன்னாடி திருப்பி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் வெந்துருந்தா நல்லாயிருக்கும்ல. இது இது சூப்பராக வந்துருச்சு பார்த்தியா? தெரியுதா? நல்லாயிருக்கும்ல இப்படி சாப்பிட்டா. வேறு எதுவும் இருக்கா என்ன கேள்வி? வேற என்ன? நல்ல நல்லதாக வச்சுருந்தேன், நான் கேட்க வந்தால் தான் எல்லாம் மறந்து போவோம். ஓ, என்னை பார்த்து பயந்துருச்சு அவ்வளோதான். என்ன சொல்லலாம்? சரி, நம்ம கூடயே வருவான் ஒருத்தன் மட்டும், எங்கே போனாலும் சரி நம்ம நல்லலா வருவான். அது சில டைம் வராது. என்னது? செப்பலா? கரெக்ட். இல்லையே, செப்பலே ஒரு டைம் நீ கழட்டி விட்டு தானே போவேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் செப்பல் போட்டு வருவியா? எப்படி? நிழல் தான் கரெக்டு. நிழல் தான் கரெக்டு. பார்த்தியா, எனக்கே நீ வந்து தப்பாக சொல்கிற. சரி, இது சமைக்க முடியும் ஒரு பூ, அதை சமைக்க முடியும் ஆனால் தலைக்கு வைக்க முடியாது. என்ன பூ? சிரிப்பூ. இல்லையா? சிரிப்பு சமைக்க முடியாதா? வாழைப்பூவா? கரெக்ட். என்னக்கா என்ன இது பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நினச்சா எல்லாமே தெரியும். சரி வா, இது ரெண்டும் வெந்துருச்சு, நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து ரெண்டையும் போடுவோம். ஓகே.
என்னக்கா பண்ணுறீங்க? நீ தானே ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்ட, ஆமாம். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது உண்மையாலுமே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது நான் தான் சாப்பிடுவேன். ஓகே, நானும் சாப்பிடுவேன். உனக்கு வந்து நான் வேறு ஷேப் கட் பண்ணி தரேன். ஓ, வேறு ஷேப்பா? அப்போ எனக்கு ஓகே தான், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நல்லா வேகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதா? என்னக்கா என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பின்னாடி நல்லா வேந்துருச்சா? சரி, வெந்துருச்சு. என்ன இப்போ எனக்கு ரொம்ப டங் ஸ்லிப் ஆகுதே. பின்னாடி கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், முன்னாடி மட்டும் முட்டை இருக்குங்கள. முன்னாடி கொஞ்சம் வெந்திருக்கும், அதனால் பின்னாடி கொஞ்சம் திருப்பிக்கலாம். ஆமாம், முன்னாடியுமே நல்லா இருக்கு. இப்பயும் நல்லா சத்தம் கேட்குதுக்கா. இப்போ நல்லா வந்துருச்சா? இங்கேயும் இங்கே வந்துருச்சா? வந்துச்சுன்னா போதும். அடுத்த ஷேப் போடுவோம். இது நல்லா இருக்கே. இது உனக்கு? ஓகே, இது எனக்கு. இது பீஸா வாட்டர் இருக்கு. பீஸாவில் எப்படி எல்லோ கலரில் இருக்குமோ அதே மாதிரி. இப்போ நடுவில் மட்டும் எல்லோ கலரில் இருக்கு. இங்கே கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இதையும் திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? இது குட்டி பீஸா, இது பெரிய பீஸா. வந்துடுச்சு. இங்கேயும் வந்துடுச்சு. பின்னாடி மட்டும் இது வந்துச்சுன்னா போதும். வந்துடுச்சா? வந்துடுச்சு. இது வந்துடுச்சு. எனக்கு இப்படி வெந்துடுச்சான்னு சொன்னா அந்த ஒரு விளையாடுவல்ல, தோசை வெந்துடுச்சா? வெந்துடல. வெந்துடலையா? என்ன புது மொழிலாம் பேசிட்டு இருக்கிய? மலையாளம். சரி, ஜெயவசாலம். ஜெயவசாலம். அக்கா என் பேர் என்ன? சென்டரில் மட்டும் கோலம். நம்ம எல்லாமே மஞ்சள் கலரில் மங்களகரமாக தான் செய்வோம். வேற எந்த கலரில் செய்ய மாட்டீங்களா? செய்வோம். அதாவது எக்கில் செஞ்சால் இப்படி மஞ்சளில் மொட்டச்சி எக்கில் செஞ்சால் எக்கு மஞ்சள் கலரில் தானே இருக்கும். எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க? இது அப்படியே பெரிய கண்டுபிடிப்பு. எஸ், எனக்கெல்லாம் இது கண்டுபிடிப்பு. இங்கே பாருங்க, பின்னாடி நல்லாவே வெந்துருச்சு. அக்கா இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துருச்சு. இது மீதி இவ்வளோ இருக்கு. இது அப்படி நம்ம வந்து ஆம்லேட் ஊற்றிடலாம். இதுதான் எங்களோட 3வது ரெசிபி. அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சோம். இது வந்து கொஞ்சம் டெக்கரேட் வச்சுலாமா? எப்படி? ஓ நோ, சரி விடு, நல்லது தானே உடம்புக்கு. ஆமாம், உடம்புக்கு நல்லது. அதனால அதை ஜெயசா சாப்பிடுவோம். உடம்புக்கு நல்லது ஜெயசா சாப்பிடு. இவ்வளோ பெப்பர் போட்டு நான் சாப்பிட்றதா? நான் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டாலே இது பண்ணுவேன். இவ்வளோ பெப்பரா இருக்கு பின்னாடி. இருந்தாலும் பெப்பருன்றப்ப என்ன சொல்லணும்னா மாப்பு ஆப்பு அப்படிதான்.
வச்சுட்டாயா ஆப்பிள்? இப்போ சூப்பராக வந்துடுச்சு. நம்ம செஞ்ச எல்லா ரெசிபியும் தயார். மறக்காம இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பார்க்குற யாருமே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் கொஞ்சம் தட்டி விடுங்க. பாய்.